வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்னைக்கு எபிசோட்ல என்ன சீன்ஸ் வரப்போகுதுன்றத பத்தி பார்க்கலாம். செந்தில் இப்போ கடைக்கு வராரு. அவரை பார்த்த உடனே பழனி, இப்பதானே இப்போ ஊர்ல இருந்து வந்த, ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பா என்ன ரெஸ்ட் எடுக்க விட்டுருவாங்களா மாமா அப்படின்னு கேக்குறாரு செந்தில். அப்பா சொன்ன வேலை எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன் மாமா. முதல் நாள் ரூமுக்கு 10 மணிக்கு தான் மாமா போனேன். மீனா அது வரைக்கும் ரூம்ல தனியா தான் மாமா இருந்தா அப்படின்னு சொல்றாரு. மறுநாளும் அவர் சொன்ன வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டேன். இருந்தாலும் பணத்தை நேர்ல தான் அவர் கையில போய் குடுக்கணும்னு சொன்னாரு. ஆனா நான் ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு செந்தில். ஆனா அதுக்கு ஏன் அப்படி பண்ணுன அப்படின்னு எல்லாரும் முன்னாடி திட்டுறாரு மாமா அப்படின்னு சொல்றாரு. அப்பா பத்தி உனக்கு தெரியாதாப்பா அப்படின்னு குமரேச மாமா சொல்றாரு. பழனி சொல்றாரு, முன்னாடி பசங்க அரசி மட்டும் தான் வீட்டுல இருந்தாங்க. இப்ப எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி அவங்கவுங்க பொண்டாட்டிலாம் வந்துட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி பேசுறது தப்பு தானே அப்படின்னு சொல்றாரு பழனி. உங்க அப்பா ஏன் இப்படி இருக்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டியன் இப்போ கடைக்கு வந்துட்டாரு. என்ன வேலை செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கிறாரு செந்தில். கடைக்கு வந்துட்டு இங்கேயே சும்மா தான் இருப்பியா அப்படின்னு திட்டுறாரு பாண்டியன். நான் உனக்கு சொன்ன வேலை ஒரு வேலையாவது உருப்படியா முடிச்சியா நீனு அப்படின்னு திட்டுறாரு. விடுப்பா அப்படின்னு குமரேச மாமா சொல்லிட்டு இருக்கிறாரு. நான் வெளியூருக்கு ஏதாவது கல்யாணத்துக்கு போனா கூட நம்ம கடை சம்பந்தமா 10 வேலையை பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். அந்த பிள்ளை மீனா தானே ட்ரைனிங் போச்சு, இவன் சும்மா வெட்டியா தானே கூட போனா அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். சொல்ற வேலையை எதுவும் உருப்படியா செய்யவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்பாவும் நல்லதுக்கு தான் சொல்வேன், புரிஞ்சுக்கணும் நீனு அப்படின்னு சொல்றாரு பாண்டியன். செந்தில் இப்போ நான் டெலிவரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நீங்க திட்டினதும் அவன் கிளம்பிட்டான் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றாரு பழனி. வேலை பாக்குறதுக்கு தானே போறான், அவன் என்ன ஊரை காலி பண்ணிட்டா போறான் அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். பாண்டியன் பழனிட்ட சொல்றாரு, நான் உனக்கு ஒரு வேலையை குடோன்ல சொன்னேனே, அதை செஞ்சியா அப்படின்னு கேக்குறாரு. அதை எதுவும் செய்யாத, இங்க மட்டும் நின்றுட்டு வேலை செய்யாம அப்படின்னு அவரையுமே திட்டுறாரு. இங்க இருக்கிறதுக்கு குடோன்ல போய் 4 சவத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனியுமே அங்க இருந்து போயிட்டுறாரு. குமரேச மாமா இப்போ பாண்டியன்ட்ட சொல்றாரு, பசங்கெல்லாம் வளர்ந்துட்டாங்க பாண்டியா, நம்ம சொல்றதுக்கெல்லாம் அமைதியா இருக்கிறாங்கன்னு எப்ப பார்த்தாலும் திட்டிட்டே இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நம்ம யோசிக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்றாரு. என்ன மாமா சொல்ல வரீங்க, என் பசங்க என்னை எதிர்த்து பேசுவாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன். என் பசங்க என்னைக்குமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. எல்லார் முன்னாடி வச்சு செந்தில திட்டினது மட்டும் இல்லாம தான் செஞ்சது தப்பே இல்லைன்ற மாதிரி பாண்டியன் சொல்லிட்டு இருக்கிறாரு. செந்திலுமே பொறுத்திருந்து பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் பாண்டியனை எதிர்த்து பேச போறாரு. அடுத்ததா என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.